தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களிலும் சிவகங்கை மறை மாவட்டத்தில்தான் தன்னார்வ நற்செய்தி பணியாளர்கள் என்ற அமைப்பினர் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இயேசுவை அறிந்து அனுபவித்து அறிவிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு 2025 யூபிலி ஆண்டு தொடக்க விழா, 2ஆம் வத்திக்கான் திருச்சங்க கொள்கை திரட்டு மறு வாசிப்பு பயிற்சி, தம்பதியரின் வாழ்வியல் பயிலரங்கம், ஆண்டுதோறும் நடக்கின்ற இயேசு அனுபவ தியானம், வானவில் கூடுகை, புதிய நற்செய்தி பணியாளர்கள் அர்ப்பண விழா, இப்போது இதயம் நோக்கி என்கின்ற நடைப்பயணம், எல்லா நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் முத்தனேந்தல் என்ற இடத்தில் ஒன்று கூடி சிலுவையின் வழியில் நடந்து சிலுவையின் வழியாக மீட்படைவதே சீடத்துவம் என்ற யூபிலி ஆண்டின் அடையாள சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்பிக்கை எனும் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற நம்பிக்கையோடு பாடிக்கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். எக்காலம் எடுத்தே முழங்கிடுவோம், நம் மீட்பர் விரைவில் வருகின்றார். எந்நாளும் ஜெபத்தில் தரித்திருப்போம், நம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய். ஜெயமே ஜெயமே எழுதும் இனி நமக்கு ஜெயமே, ஜெயமே ஜெயமே எழுதும் இல்லை நமக்கு பயமே. இயேசு கிறிஸ்துவின் வேளைக்குள் நாமும் விரைவாகவே பிரவேசிப்போம். சேர்ந்து புறப்பட்டு செல்லுவோம், சத்துருவை யுத்தத்தில் துரத்திட. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தால் வெற்றி கொடி ஏற்றுவோம். இயேசு கிறிஸ்துவின் வேளைக்குள் நாமும் விரைவாகவே பிரவேசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வேளைக்குள் நாமும் விரைவாகவே பிரவேசிப்போம். அன்பரெல்லாம் சேருவோம், சாத்தானை போரிலே ஜெயித்திட. ஆவி என்னும் பட்டயத்தால் ஜெயமாக சிலுவை கொடி ஏற்றுவோம். இயேசு கிறிஸ்துவில் வேளைக்குள் நாமும் விரைவாகவே பிரவேசிப்போம். இயேசு கிறிஸ்துவில் வேளைக்குள் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்கள் யூபிலி கொடியை ஏற்றி
திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் கதவுகளை திறந்து திருப்பலி நிறைவேற்றினார்கள்.